ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம விளாட போகிற கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 7 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் 8 வந்து 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ கடைசி நாங்கள் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் 100 லைக்ஸ் 100K இல்லை 100 லைக்ஸ் போட்டிங்கன்னா நம்ம சீக்கிரமே ஐஸ்கிரீம் 8 பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஆனால் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அடுத்தது அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்யணும்னா 100 லைக்ஸ் போட்டுட்டு அப்புறம் கமெண்ட்டில் ஐஸ்கிரீம் 8 போடுங்க சொல்லுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோ எப்படி இருக்கு பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, நாங்கள் சீக்கிரமே உங்களுக்கு போட்டுருவோம். மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மைக் வந்து பேசிகிட்டு இருக்கேன். என்னடா பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா லிஸ்ஸு எங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா ஜேட்டை கேட்கும் போது ஜே பார்த்தீங்கன்னா தெரில அந்த ப்ளூ கலர் வேப்பில் குளிச்சு போனா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைக்கு பாருங்க, கடுப்பில் எல்லாத்தையும் தட்டாம ஐயோ எனக்கு போயிடுச்சு. லைட் ஆன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் அடிச்சு அடியில் இந்த 3 இது ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த 3 பைப்ஸ் குளிச்சாங்களே 3 அந்த பைப்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு மலை மாடு சாஞ்சி கிடக்கு பாருங்க, அதுக்கு மேலே இருக்கிறதுல பார்த்தா தெரியும், மேலே கம்ப்யூட்டரில். ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் மலை மாடு சாய்ச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மலை மாடு சாய்ச்சிட்டோம், ஆனால் மலை மாடு எஞ்சிட போகுது. அது 8ல் பார்ப்போம். ஐஸ்கிரீம் 8ல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மலை மாடு, போரிஸு, அப்புறம் முதல்ல சூனிக்காரி, இவங்க எல்லாரும் நமக்கு சேர்ந்து ஆப்பு வைக்கிறாங்க. அதுவும் கப்பைஸ் பண்ணியே இவங்க அந்த 5 பேரும் சேர்ந்து நமக்கு அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு வைப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ மினிமிஸ் நோட் பண்ணிகிட்டு இருக்கு. எதையோ இன்னும் பிட்டடிக்க மினிமிஸோ லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்ற மாட்டேன். ஒரு நான் தான் காப்பாற்றணும், ஒரு நான் தான் எஸ்கேப் ஆகணும். Find a way to escape from the lab and renew with your friends. அவள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, என்னையா காப்பாற்ற வர மாட்டேங்கிறாங்க, அதனால் இப்போ என்னை நானே தான் காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டா. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும் என்னது சயின்டிஸ்ட் பிலிபிட்ஸு சயின்டிஸ்ட் பிலிபிட்ஸு நான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டு காப்பி அடிக்கிறான்னு பார்த்தா சயின்டிஸ்ட் மினிமில்ஸு அதான் நல்லா எழுதிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் ஒரு ஷேப் வரும். எனக்கு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, உங்களுக்கு அது பிரமிடு, உங்களுக்கு என்ன வந்திருக்கோ மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு அதை பற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கு நேரம் இந்த மாதிரி மேலே டவர் மாதிரி போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த டவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும். இந்த மாதிரி குனிஞ்சு போகிற மாதிரி கூட வச்சுருப்பாங்க. எப்படி அவங்க இதே கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் போய் அதுக்குள்ளே வந்து இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப் இல்லை, இந்த இடத்துல எஸ்கேப் பண்ணலாம். நீங்கள் உடக்கு சும்மா அப்படியே எஸ்கேப் எல்லாம் நினச்சிக்காதீங்க. அவ்வளோ ஈஸியாலாம் நம்மளை விட்டுற மாட்டானுங்க. இதில் இன்னும் நிறைய அட்டப்டெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஆமாம், அந்த சயின்டிஸ்ட் மினிமில்ஸ்க்கு ஒரு பேயை போட்டு அப்படி கிளம்பிடுவோம். ஆமாம், இந்த சயின்டிஸ்ட் மினிஸ் பார்ப்போம் அப்புறமா நம்ம. ஆனாலும் ஒரு இந்த மினிமிஸ்க்கு பேசிக்கலாம். ஆனால் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுவரை இன்ஜினியர் மினிமில்ஸு, துடைக்கிற மினிமில்ஸு, கூட்டுற மினிமில்ஸ்லேருந்து குப்பாளுற மினிமில்ஸை கூட பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மினிமில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா சொல்ல மாட்டேன், ஐஸ்கிரீம் 5ல் ஒரு மினிமிஸ் ஜன்னலில் தொடச்சிட்டு வந்தியான்ல. ஆமாம், மெக்கானிக் மினிமில்ஸ் எல்லாரையுமே பார்த்துருக்கோம். நான் இவன் தான் இப்போ தான் சயின்டிஸ்ட் மினிமில்ஸ். அப்புறம் பிட்டடிக்கிற மினிமிஸ், அது ரொம்ப டேஞ்சரஸ். பிட்டடிக்கிற மினிமில்ஸ் எங்கே இருக்குது? அது நம்ம எங்கேயா போகிற இடத்துல சவுண்டுக்கு அடிச்சா மினிமிஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். கப்பேஸ் பண்ண வந்து காமிச்சிருமே, கப்பேஸ் பண்ண நம்ம எங்கே போயிருக்கோங்கிறத நோட்டில் பார்த்துட்டு அப்படியே நம்மளை துரத்து வந்துடுவியான். அதான் பிட்டடிக்கிற மினிமிஸ். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது மினிமில்ஸ் பார்த்து காட்டி கொடுத்துருக்கா, அதான் பிட்டடிக்கிற மினிமில்ஸுக்குண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூளை வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமில்ஸோட தான், அதாவது ரோபோட் மினிமில்ஸுக்கு இந்த மூளையை நம்ம ஃபிட் பண்ணணும். இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இது உன்னோட மூளையா? அமைதியாடுறா, அது மினிமில்ஸ்க்கு வைக்கிற மூளைன்ட்டேன். இதான் சொன்னேன்னா அடிப்பேன் பார்த்துக்கோ. சரி இப்போ இதை எடுத்துட்டு கிரிஞ்சு வேலையை ஆரம்பிச்சிட்டியான். நீ தான் கிரிஞ்சு பண்ணும்ப, அப்புறம் கிரிஞ்சு வேலையை ஆரம்பிக்கிறேன்ற என்ன மாதிரி பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்னமோ போகிறான். இங்கே வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதான் நம்ம நிறையா பார்த்துப்போம். ஏன்னா ஒரு பொருளை இங்கேருந்து இந்த கபோர்டு, இந்த கீழே, இந்த டேபிள் கீழே, இந்த படிக்கிட்ட, இந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட, இந்த வெண்ட்டு திறந்தோன்னா இது இங்கிட்டு வந்த இடம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் இங்கேயே பார்த்துச்சுப்போம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கும், நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே இந்த கபோர்டில் கூட ஒரு சில பொருள் வச்சுருப்பாங்க, இருக்காது மோஸ்ட்லி ட்ராயரில் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு எலி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த எலிக்கு வந்து இப்போ நான் என்ன பேர் வைக்க போகிறேன்னு எல்லோரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். HARI ஹரி. ஹரியோட மூளையும் இந்த சைஸில் குட்டியாக தான் இருக்குது. அதனால் இந்த மினிமில்ஸ்க்கு ஹரின்னு பேர் வைப்போம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. யாய் என்ன யாயி, நீ அப்படி தாண்டா இருக்கு. பார்த்தீங்கன்னா நோட் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அதோ நிறையா வரும், படிக்க தேவையில்ல நீங்கள் அப்படி போயிடும். அது தொட்டால் இந்த கம்யூனிகேஷன் ரூமுக்கு வந்துட்டு அப்போ தான் இது ஓப்பன் ஆகும். கம்யூனிகேஷன் ரூம்
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மைக்கும் வராம ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ளூ கலர் வெண்ட் வழியா மைக் வரும்போது ஆ ஈ ஊ கத்திட்டு வரியான் தாட்டு Are போட்டு you hear me? Are you? Mike? Yes, I find you. நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டு எப்படி என்னை எப்படி காப்பாற்றினீங்களாம் நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஏமா தமிழில் பேசுனா உனக்கு வரல, பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தெரியும் சொல்றா. லிஸ்ஸுக்கு அவங்க அங்கிட்டு போயிட்டு ஒரு மாதம் கூட ஆயிருக்காது. சொல்றா பாருங்க, நீ எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கப்புறம் ஒரு மாதம் கூட இருக்காது. அதுக்கு பார்த்து இங்கே என்ன சொல்கிறான்னா ஏதோ நான் 1000 இயர்ஸ் கழிச்சு உங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்றான். ஃப்ரெண்ட்ஸ் மூளை இல்லையா? இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா கப்பைஸ் சோறு போட்டிருக்க மாட்டேன் போல, அதனால பட்னிலேயே ஒரு மயக்கத்தில் ஆகிட்டா போல. ஆமாம், உனக்கு ஃபேக்ட்ரிக்கில் வச்சு சோறு வர்றதான் உனக்கு வேலை பாவம். என் ஃபேக்ட்ரிக்கில் சோறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வந்து அடிச்சு அவனை எழுப்பி விட்டியா. ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரினா இங்கே ஐஸ்கிரீம் கிடைக்குமா? அதை எடுத்து கொடுக்க வேண்டியதான் சோறா? இது என்ன பிரச்சனை? இப்போ அடிச்சு நம்மளோட அதாவது சார்லி எழுப்பி விட்டா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டீ கார்டு பார்த்தீங்கன்னா வேணும். அதான் லிஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஜே கிட்ட பேசும்போது கேமராவில் பேசும்போது கிடைச்சிட்டாங்க. எங்கே போகிறோம்டா? பார்க்கிங் லாடு. ஐயோ பாவம் இருங்க, செவனே தூங்கின பிள்ளைய கடைசி எழுப்பிவிட்டு இப்படி வேன்ல ஏற விட்டாங்க. சிரிச்ச முகத்தோட நம்ம ஐஸ்கிரீமோட ஃபேக்ட்ரிக்கு போட பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கடா வந்திருக்கோம்? இப்போ மாற்றம் பார்க்கிங் லாட்டு முடியல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் லாட்டு. இங்கே வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு 3 கீ கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு கீ கார் கடியில் இந்த இடத்துல இருக்கும், இன்னொன்று இதே இடத்துல தான் இருக்கும். இப்போ 2 கீ இங்கே இருக்குது. ஒரு கீ மட்டும் நம்ம எங்கே போய் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலில் எடுக்கணும். போடு. என்ன கப்பைஸ் பண்ணி கவுந்துட்டான்? நீ தான் போட்டியா? ஆமாம், என் கவரில் இல்லையா மூஞ்சி நசுக்கிட்டு கீழே வந்துட்டேன். அப்படியே பார்த்துடா மூக்கு குறைஞ்சிடாம. அப்புறம் ஆப்ரேஷனுக்கு என்ன கூப்பிடக்கூடாது, என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, நான் தள்ளி விட்டேன்ட்டு. அவனே கொண்டு விடுவேன் ஒருத்தன். அவன் இவனை கொண்டுருவான். அதுக்கு முன்னாடி கேட்கணும்னு நினச்சி ரொம்ப நேரம் வந்துட்ட. இந்த எல்லா கேமும் நம்ம கோஸ்ட் மோட் தானே விளாட்றோம். அப்போ நம்ம பேயா கண்ணுக்கு தெரிய மாட்டோம். கண்ணுக்கு தெரிய நான் சொன்னேன் மட்டும் இன்விசிபிள் மோட் ஆடுவோன்னு, ஈஸி மோடில் ஆடுவானே. இவன் வந்து எதுலேயுமே கேட்காம எல்லாத்துலேயும் கோஸ்ட் மோட் லேண்ட் வச்சிருக்கான். 8ல் அடுத்து என்ன வேலை பார்க்க போகிறான்னு தெரில. சரி வாங்க இப்போ நம்ம விளாட்லாம். பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க. ஆனால் அந்த அக்லி கிரியேச்சரை பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அது நம்ம 8ல் பார்ப்போம். 8ல் 10,000 இல்லை, ஒரு 10 அக்லி கிரியேச்சர் பார்க்கலாம். 10னா ஒரு 5 அக்லி கிரியேச்சர் இருக்கும். அதாவது யாருன்னா அது எல்லாத்தையும் நம்ம ஐஸ்கிரீம் 8லேயே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல போகிறது இன்னும் ஒரே ஒரு அக்லி கிரியேச்சர் மட்டும் சொல்கிறேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா கில் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அக்லி கிரியேச்சர் தான் பார்த்துட்டு சூனிகாரே. வேற யார்? சூனிகாரனா இருக்கு கேட்டிங்கன்னா சூனிகாரன் வேறு யாரும் இல்லை, ஈவில் நன் தான். ஈவில் நன் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்க போகிற அக்லி கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அவள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து ப்ளூ கலர் கீ கிடச்சிருச்சு. அதாவது ப்ளூ இது க்ரீன் கலந்த மாதிரி இருக்குது இந்த கீ வந்து. இது கலர் எனக்கு சரியாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரூம் எங்கே இருக்க மறந்து போயிடுச்சு. இது நம்ம ஒரு அந்த பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த மஞ்சள் கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூம் தான். இது பார்த்தீங்கன்னா கப்பைஸ் பண்ணியாரமாக படிக்கிட்டு இருக்கா. அவன் டூல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கீ போட்டாச்சு, இன்னும் கீ பார்த்தீங்கன்னா கார் கீழே இருக்குது. அதாவது என்னென்ன கலர் கீனா எல்லோ கலர் கீ, அப்புறம் பர்பிள் கீ. எல்லோ கலர் கீ தான் கார் கீழே இருக்குது. பர்பிள் கீ வந்து நம்ம ஸ்டாலில் போய் எடுக்கணும். எல்லோ கலர் கீ போய் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக் இருக்கும், அந்த கார் தூக்கிட்டு எடுக்கணும். இப்போ ஸ்டாலில் போய் ஹைட்ராலிக் ஜாக்கும் நம்ம பர்பிள் கலர் கீ எடுக்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அந்த கார் குச்சி எடுத்துக்கிட்டியா? ராடு முதுகு சொல்லியிருக்கோம். போல் டியூ அது கப்பைஸ் மண்டே முதுகு சொரியிற குச்சி, அதை எடுத்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அங்கே போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டாலில் போய் அதை மட்டும் தான் சேடும். ஏன்னா ஃபேக்ட்ரி தொட்டம் போகாது, கீ கடை இருக்குது, ஃபேக்ட்ரிக்கு போக முடியாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலுக்கு போவோம். ஓகே, ஸ்டாலு ஓப்பன் பண்ணிட்டு சரி, அதாவது டோர் ஓப்பன் பண்ணுறோம். ஆமாம், இவன் ஸ்டாப்பு இப்போதான் இவன் ஸ்டால் தொடங்கி இருக்கான், சொல்கிறேன். அதனால ஓப்பன் பண்ணுறான். போடா அப்படின்னா அவனுக்குள்ளேயே இந்த மரத்துக்கிட்டே ஹைட்ராலிக் ஜாக் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்கி வச்சு இடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அப்புறம் அதில் இருக்கிற கீயை நீங்கள் எடுத்துட்டு அப்படியே போகலாம். ராடு ஒருத்தேன் டூல் பாக்ஸை தேர வேறு ஒன்றத்தையுமே நோட்ட மாட்டேன். நான் பாடுபடவா? ராடு டூல் பாக்ஸை எடுத்தான், நம்ம சாவி ஆட்டையை போட்டோம், ஹைட்ராலிக் ஜாக்கை எடுத்தோம், அதுவே இன்னும் கிளம்பலை, நம்ம தொட்டதுமே கிளம்பிடுவான், கிளம்பிட்டு அங்கே நிற்பான், அங்கே நிற்கும் போது நடக்கும் போது வலிக்கு விழுவான். ஃப்ரெண்ட்ஸ், இவன் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனோட தொல்லையாக இருக்குது. சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக் ஜாக் எடுத்தாச்சு, இந்த பர்பிள் கீ எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துகிட்டு ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துகிட்டு போய் இப்போ நம்ம கார்கல்ல வச்சு தள்ளிடலாம். பார்த்தியா சொல்லாமல் நடந்துட்டு இருக்கேன் பார்த்தியா? அடுத்து வழி கொள்வியான் எப்படின்னு தெரியாதான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோ கலர் கீ எடுத்துருவோம். எல்லோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லோ கலர் கீ எடுத்தாச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தா மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க. 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் ஐஸ்கிரீம் எடுத்து போடலாம். மறக்காமல் ஒரு 100 லைக்ஸ் போட்டுருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. ஓகே நம்ம ஐஸ்கிரீம் ஒரு சீக்கிரம் போட்டுறோம். நீங்களும் அதை பார்த்து ஐஸ்கிரீம் ரொம்பவே கிரிஞ்சாக சூப்பராக நிறையா கேம்ஸ் விஷயம் எல்லாமே இருக்கும். அங்கே நிறைய என்ஜாய் பண்ணலாம். மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நமக்கு கொஞ்சம் அட்டம்ஸாக இருக்கும். ஓகே ஆனால் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் லாங் வீடியோவாகவே போகும். ஸோ நம்மளாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க 100 லைக்ஸ் போட்டுருங்க. ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஐஸ்கிரீம் வெயிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 100 போட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம சூனிகாரி விளாட்லாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் த டோர்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் த ராட்லேருந்து எஸ்கேப் ஆகணும் இங்கேருந்து. இன்னும் பாட்டில் ஒரு வேலை பேயாக இருக்குமோ. ஸோ இவன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அக்சஸ் கார்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அதை வச்சு இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் இல்லை அதை பற்றி நான் லெவல் அப் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் நம்பர்லாம் செகண்ட் நம்பர் அதாவது செகண்ட் லெவல் பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்கோம். ஆமாம் இல்லை அது இதுதான். பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி இதுக்கு எலி ஒன்று அந்த எலி பார்த்தோம் பார்த்தீங்களா. அதை ஒரு பார்த்தீங்கன்னா பண்ண அப்புறம் பார்ப்போம். நம்ம பார்த்து இங்கே தான் பொருள் கிடைக்குதான் பார்த்துட்டு இதை போய் நம்ம அப்டேட் பண்ணலாம். டூக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ண மேலே அப்படியே தெரியுது. என்ன பார்ப்போம் ஹிந்தியிலே தான் இருக்கா இல்லை பேப்பர் தான் இருக்குது. சூப்பர் ஒரு நிமிஷம் ஐஸ்கிரீம் 4ல் பார்த்தோமே அந்த கம் தானே அது. ஆமாம் ஒரு போய் கீழே வச்சதுக்கப்புறம் சாக்லேட் அப்படியே விழுந்திங்கிறது நினைக்குச்சு கரெக்டாக. சிவன் ஒருத்தன். ஓகே அப்டேட் பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் அக்சஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 2 ஆயிரும். இதுக்கு மேலே மாறினா மாறாது. இதை கார்டு பார்த்தீங்கன்னா மைக் கிட்ட கொடுக்கணும். மைக் கிட்ட கொடுத்து அதை இதை வச்சு டோர் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கார்டு இருக்கு கேட்டிங்கன்னா அதை வச்சு கார்டு ஓப்பன் பண்ணுவோம். கார்டை உள்ளே நம்ம சொருகிடணும். அதுக்கப்புறம் அது வராது. அது கார்டோட வேலை முடிஞ்சு. இங்கே ஏதாவது பொருள் அடிக்க தான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ஆப்ரேட் பண்ணோம். அப்போ எலி எடுக்க முடியாது. அப்புறம் பார்ப்போம். ஓகே இந்த கபோர்டில் இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பில்லர் இருக்குது. பில்லர் பிங்க் லிக்விட் எடுக்கணும். அப்புறம் அந்த வினிமேஸ்க்கு ரோபோட் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆயில் எடுக்கணும். அது வந்து 2 விஷயம் தேவைப்படும். அதனால் அது அங்கேயே இருக்கட்டும். நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷன் ரூம்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஆக்சஸ் கார்டை வந்து நம்ம வந்து மைக் கிட்ட கொடுக்கணும். ஆமாம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா மைக்கை டோர் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து நம்ம மைக்கா ப்ளே பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆக்சஸ் கார்டை எடுத்துகிட்டு ஆக்சஸ் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு தேவையான எல்லா பொருளையும் லிஸ்ட் எடுத்து கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மாடி வரக்க இப்போ வந்து நம்ம மைக்கு கொடுத்துட்டோம். மைக் எடுத்துக்கிட்டோம். மைக்கு தேவையான எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருவோம். நம்ம அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மைக்கா மாதிரி இங்கே போட்டுட்டு தெக்ஸ்பியில் நம்ம லிஸ்ட்டில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருள் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா மைக் போய் கொடுப்போம். நம்ம எது தேவைப்படும்னா அந்த பில்லர் தேவைப்படும். அந்த பில்லர் எடுத்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருவோம். நம்ம இதில் பெரிய வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்குக்கு தான் நினைக்கிறேன். அப்படியா இல்லையே மைக்கோட இந்த ஏழ்ரைக்கு போடுற அளவுக்கு தான் ரொம்ப பெரிய வேலையோ. யார் லிஸுக்கா? நல்லா பேர் வச்சுட்டு மைக்கு தவிர பப்ளுக்கு அதாவது சார்லிக்கு பப்ளு அந்த லிஸுக்கு ஏழ்ரைக்கு போடுறவ. உனக்கு வேறு வேலையே இல்லை. ஏழ்ரைக்கு பண்ணுறவ ஏழ்ரைக்கு போடுற மாதிரி வேலையை பார்ப்பா. அதனால் எப்போ ஏழ்ரைக்கு போடுறவ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. இவங்கிட்டலாம் வசதி வாங்கணும். நீங்கள் இன்னொரு பில்லர் பார்த்தா அதை போய் எடுத்துருந்து கொடுத்துடலாம். எப்படி முதல் ஆளுக்கு கொடுக்குறேன்னு கேட்பீங்கன்னா கொடுத்து நமக்கு அடுத்து ஈஸியாக போயிடும். சொல்லவா இப்போ நீ போய்கிட்டு இருக்க கோஸ்ட் மோடு இல்லாமல் திடீர்னு கோஸ்ட் மோடு போயிடுச்சின்னு வச்சுக்கோ. இப்போ திடீர்னு லாடு மண்டைய முன்னாடி வந்துட்டான். என்ன பண்ணுவேன்? கோஸ்ட் மோட்னா வென்றுவேன்ல என்ன செய்ய? கோஸ்ட் மோட்லேருந்து தெரியாமல் ஏதோ ஆயிடுது வெளில வந்துட்டு கோஸ்ட் இல்லாமல். இப்போ வந்து திடீர்னு ராடு வந்துட்டான். என்ன ஆகும்? அது முகரைக்கு முன்னாடி ட்ராப் இருக்குல்ல டக்குன்னு தொட்டு விட்டுருவேன். இப்படி வந்துட்டான். இப்படி வந்து பிடிச்சிட்டான். அப்படா ஃபோட ஊதி விட்டுருவா. போய் சேர வேண்டியதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பில்லர் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் மைக்கில் பார்த்தீங்கன்னா மைக் சைடில் பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மைக் சைடில் இருக்கிற வேலையை நாங்கள் பார்த்து இந்த விளாட்ற வீடியோஸ் பார்த்து எல்லாருமே லிஸ்ஸு வேலையை முடிச்சுட்டு மைக் வேலையை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம மைக் வேலையை முடிச்சுட்டு லிஸ்ட் வேலையை பார்ப்போம். இவன் ஒருத்தர் நமக்கெல்லாம் தலையில் பண்ணால் தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். எல்லாத்தையும் நேராக பண்ணோன்னா கஷ்டம் தான். ஏன்னா இவன் வந்து மூளைக்குழம்புனதே. அதனால் தலையில் தான் எல்லா வேலையும் பார்ப்பான். அமைதியாக ஃபஸ்ட்டு இந்த இப்போ தான் மைக் ஒரு கன்று கொண்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கும். ஐயோ கப்பை யூஸ் பண்ணியே போடு. என்ன பாந்துக்கிட்டே செத்து போயிட்டான். வேண்டாம் அது மில்லிமீட்டர்ஸும் பார்த்தா நீ மாட சிரிச்சு பண்ணி செத்து போயிருக்க. இன்னும் 2 சைனீஸ் மில்லிமீட்டர்ஸ் ஒன்றா சாடிப்பட்டு போகுதுங்க. அதானே டக்குன்னு அப்படியே 2 லிப்ஸையும் சும்மா கொடுக்குதுங்க ரெண்டும். ஃப்ரெண்ட்ஸ் இவ லூஸ் பை மாதிரி பேசிட்டு கண்ணை நம்ம சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேனட் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது இங்கே இருக்கும். அதை எடுத்துக்கோங்க.
இதை போயிட்டு க்யூட்டாக இருக்குதுங்க இந்த 2 சைனீஸ் மினி மீல்ஸும். இதுங்களை தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும்ல. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் அறிவான வேலை. சூப்பர் ஸ்டிக்கிங் நம்ம தேவைப்படுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவை, அதையும் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து கன்று வந்து ரெடி ஆயிரும். இப்போ 3 குண்டு தேவை இருக்குது. பற்றி இல்லை 1 குண்டு யூஸ் பண்ணி 3 குண்டு 2 குண்டு நம்ம ராடை போட்டுக்கணும் கேட்டிங்கன்னா அது கிடையாது. இதுக்கு 3 குண்டுக்கு ஒரு யூஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த பைப் இதை தொடணும், இதை வந்து சுற்றணும். செகண்ட் வந்து இந்த மினி மீல்ஸை சுடணும். தேர்டு வந்து இன்னொன்று நம்ம சுடணுமே, அந்த ஃபியூஸ் பாக்ஸ். ஃபியூஸ் பாக்ஸ் வேணாமா பார்த்தோம்ல அந்த ஃபியூஸ் பாக்ஸ். அதனால் நம்ம முதலையும் இருந்த 1 குண்டை வச்சு நம்ம ராடை போட்டாச்சு. இல்லைம்மா ட்ராப் வச்சு போட்டோம்மா. ஆமாம், கன்னில் குண்டு தெரியாமல் வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் மறுபடியும் முதந்து விளையாட வேண்டிய போகிறோம். ஏன்னா எல்லாமே தேவை உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீ கார்டு எடுக்க மறந்துட்டேன், அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கீ கார்டு எடுத்தால் தான் நம்மளால உள்ளே போக முடியும். அது உள்ளே போக முடியும், உள்ளே போக முடியும். இல்லை இவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இருமிக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். மாடி இரும் போயிட்டா. போயிட்டு வாமா, நான் பார்த்துக்கிறேன். இதே ஒரு தெதை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறதா உனக்கு வேலை. இருமிக்கிட்டே இருக்கேன். நான் இருமவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இப்போ கீ கார்டு எடுத்து வச்சு ராடு பண்ணி அங்கிட்டு போறியா. நீ இங்கே வர மாட்டியாண்ணே, எங்கே போய் இந்த கரேஜ் வண்டி தான் சரி பண்ணிட்டு இப்போ இங்கே வந்தியா. ஒரு வேளை மெண்டல் பிடிச்சிக்கிச்சோ. குட்டி மீல்ஸ் போகுது பின்னாடியும், பெரிய மீல்ஸும் முன்னாடி போகுது. 2 மீல்ஸும் சேர்ந்து தான் போகுதுங்க எங்கேயாவது. ஓகே, இப்போ அடுத்து பற்றி நீ எதற்கு வந்தோம். ஐயோ மறந்து போச்சே. எதோ எடுக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எதற்கு வந்தோம். இந்த பிள்ளை இல்லை இந்த மூளை இதை எடுத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளால் அந்த ரோபோட் சரி பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ரோபோட்டுக்கு தேவையான என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மூளை, அப்புறம் அந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா ஆயிலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கன். இந்த 3 பொருள் தேவை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்ட இருக்கிற குண்டை எக்காந்து கொண்டு வேஸ்ட் பண்ணிட்டாலும் நம்மளால திருப்பி வளர்த்தால விளையாடணும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரூம் தான் இந்த கார்டு போட்டு ஓப்பன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இந்த மினிமஸ் பார்த்தீங்கன்னா அந்த மூளையை வைக்கிறான். அப்புறம் அடுத்து நம்ம இது இங்கிட்டு இருக்க போகிறேன். ஆயில் எடுக்கணும். இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா எங்கே போட்டோம். பில்லர் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருக்குது, போய் எடுத்துடலாம். ஓகே, நம்ம உள்ளே போய் அதை எடுத்துருப்போம். இங்கே இந்த கீழே போட்டிருந்தோம். ஓகே, இங்கே இருக்கிற ரூமே காலியாக போச்சு. எல்லா பொருளையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டை முடிஞ்சு கேட்டிங்கன்னா இல்லை லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு கெமிக்கல் எடுத்து கொடுக்கணும், அதையும் கொடுத்துருவோம். ஓகே, என்ன கப்பீஸ் மாதிரி திருட்டுனா நடக்கிறியா. ஒருவா இருக்குமா. என்னடா இருக்கும் லூஸ் பை மாதிரி இதை சொல்லிக்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இவே வேறு இப்போ திருட்டுனமா பொறுமையாக நடக்கிறியா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பல்ஸ் வண்டி எதுக்கெடுத்தாலும் இவன் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் தான் கிடைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2ஆவது ரூமில் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்போசிட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபில் பண்ணிட்டு நம்ம ரோபோட்டை போய் ஊற்றணும். பண்ணிடுவோம் இப்போ. ஓகே, இந்த ரோபோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மினி வீல்ஸ் ரோபோட்டு இப்போ இதை சுடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்ட நெஞ்சில் இருக்கும். நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம சுடணும். ஆமாம், சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பில்லர் இங்கே போட்டிருப்போம். இல்லை பில்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆவது பொருள் தேவைப்படும். அதனால் கரெக்டாக உடம்புல சொல்லக்கூடாது, கரெக்டாக மூளையை சொல்லணும். வேற எங்கேயா மாற்றி சுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் மறுபடியும் பண்ண வேண்டியதாக போயிடும். ஏன்னா கரெக்டாக மூளையை சொல்லுங்க. அப்போ தான் இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடும். அது பார்த்தீங்கன்னா இப்போ கமாண்ட் கொடுக்கணும், அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேப் காமிக்குது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரைட்டு அப்புறம் அப்பு அப்புறம் லெஃப்டா. ஆமாம்மா, கரெக்டாக பார்த்துப்போம். ஆமாம், லெஃப்ட்டு மறுபடியும் அப்பு அடுத்து மறுபடியும் லெஃப்ட்டு கொடுக்கணுமா. பார்ப்போம். லெஃப்ட்டா அந்த கம்ப்யூட்டரில் மேப் காமிக்குது. அந்த சைடில் ஓரத்தில் ஒரு இது பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். லெஃப்ட்டு கொடுத்துட்டு ஃபஸ்ட் ரைட்டு அப்பு லெஃப்ட்டு கொடுத்துட்டு இந்த கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் கண்ட்ரோல் ஆயிரும். அதாவது ரோபோட் செய்ய வேண்டிய வேலை அது. இப்போ இந்த ரோபோட்டை போயிட்டு இங்கே விட்டு நடக்காது. பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு இடத்துல போயிடணும். இன்னும் கிளாஸ் சேரோட வச்சுட்டு மூளையே இது ரோபோட் பார்த்தீங்கன்னா அப்படியே கமாண்ட் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுட்டு கொடுத்த மாட்டிங்களா ஒரு பைப் அதுலேருந்து ஒரு லிக்விட் எடுத்து லிசுக்கு கொடுத்துரும். நம்ம லிசுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த ரோபோட் எடுத்து வேலையை பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு லிசுக்கு கொடுத்துருவோம் இதை. ஆமாம், இப்போ லிசுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இங்கே வந்து மைம் வேலையை பார்த்துட்டு அப்புறம் லிஸோட வேலையை பார்த்துட்டு அப்புறம் கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் பண்ண போகிறோம். உங்கள் வீடியோ லைக் பண்ண பார்த்தா மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐகான் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானா கிரிஞ்சு பண்ணுறான்னு தெரியல. இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இவனை நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா எதில் போடணும்னா அந்த எலிக்கு அங்கிட்டு இருக்க இது பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒரு இதில் இருக்கும். அந்த ஐயில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். ஒரு பீனா ப்ரோட்டீன் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபியூஸ் பாக்ஸ் சுட சொன்னோம் பார்த்தீங்களா, அது சுட்டு அதில் ஒரு ரூம் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்பெஷல் ஃபேஸ் மாதிரி இருக்கும். அது நம்ம ப்ரோட்டீன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இங்கே தான் பார்த்தோம். இந்த ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போய் இப்போ அங்கே ஊற்றணும். ஆமாம், இந்த எலிக்கு பண்ண வேலை அப்போ பாடுவாடா 10-20 அட்டெம்ப்ட் பண்ண வேண்டியதா. ஆமாம், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு படம் எதுவுமே வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ லைட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் மாடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். எங்களை பார்த்து எலிக்கு கிட்டத்தட்ட 10-20 அட்டெம்ப்டா போதும் அதனால் அந்த எலியை பார்த்தீங்கன்னா இப்போ அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ மைக்கோட வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம லிஸோட வேலையை பார்ப்போம். ஆமாம், எலிக்குட்டி எங்கே இருக்குது? லிஸு சைடா மைக் சைடா? லிஸ் சைடு இருக்குமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸுக்கு எலிக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இதே ஆப்ஷனில் 8ல் யூஸ் பண்ணுவா. அது 8ல் பார்த்தீங்கன்னா ட்ரூ எடிங்லையா ஜென்ரேட்டர்லையா எது யூஸ் பண்ணுவா? அது ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா குட் எடிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரூ எண்டிங்கில் யூஸ் பண்ணுவா. அது நம்ம ட்ரூ எண்டிங்கில் பார்ப்போம். அப்போ இந்த ஹாம்ஸ்டர் வரும். ஓகே, இப்போ இந்த ரோபோட்டை நம்ம எடுத்துட்டு ரோபோட் பட்டையில் மூளையை வைக்க சொல்லி ஜாரோட சேர்த்து வச்சுருக்கேன். அது தரமா தொட்டை அப்படியே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இப்போ அதை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ண மாதிரி நம்ம பேச்சை கேட்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமெண்ட் கொடுத்த மாதிரி கொடுத்தா அது போகும். பார்த்தா ரைட் கொடுத்தோம். அடுத்து ரைட் கொடுத்தா அப்பு கொடுத்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அடுத்து அப்புக்கு எடுத்து லெஃப்ட் கொடுத்தோம். கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ நம்ம தப்பாக கொடுத்தா என்ன ஆகும்? தப்பாக கொடுத்துட்டோன்னா அப்புறம் மாடி வந்துடும். மாடி கமெண்ட் கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக போய் அமுக்கிடு அப்படி ஸ்ட்ரெயிட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் போக சொன்னோம். லெஃப்ட் சைடில் போயிடும். லெஃப்ட் பண்ணக்கப்புறம் ரைட்டு போக சொல்லணும். பார்த்தீங்கன்னா அதுவே திரும்பி ரைட்டு போய்க்கிறோம். ஓகே, கரெக்டாக அதுக்கு இந்த போர்டுக்கு என்ன போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அழுத்து விட்றோம். அழுத்து விட்டுருக்கு கொஞ்சம் லோடிங் ஆகும். பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எக்ஸிட் டோர் எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயோ தான் இருக்கும். ஆனால் சரி எங்கே இருக்குன்னு தெரில. இந்த ரூமுக்குள்ளே போய் வெண்ட் வழியாக போகணுமா இல்லை நம்ம ஒரு வாட்டி அந்த எக்ஸிட் ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கேம் பார்ப்போம். அந்த எக்ஸிட் ரூம் வச்சு எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல நமக்கு. கொஞ்சம் சுற்றி விளையாடுச்சிக்கே வரோமே. ரோபோட் அங்கேயே நின்றுச்சு. ஓகே, நமக்கு அது ஒன்றும் தேவையில்லது. இன்னும் எங்கிட்ட போகிற ரூமு இது எங்கே இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ரூமு. இங்கே இல்லை. ஓகே, இங்கே இருக்குது. இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இதே மாதிரி நமக்கு எக்ஸிட்டு லிசுவா டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நடுவில் இருக்கிற பைப்பில் போச்சு நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே லிஸோட ஒர்க்கை போய் இப்போ நம்ம பண்ணிட்டு வரணும். ஆமாம், நமக்கு அதான் நெக்ஸ்ட் ப்ராசஸ். இன்னும் இந்த வெண்டி வெளியே கூட போகலான்னா அந்த பக்கம் பூட்டிட்டு இருக்கு. மாட்டி நம்ம எப்படி வந்து பாதம் மறந்துச்சு இன்னும் போய் பார்ப்போம். கரெக்டாக வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கம்யூனிகேஷன் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம லிஸுக்கு பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பில்லர் பற்றி நிறுத்தம் பார்த்தீங்களா? பில்லரில் கன்று அதை பற்றி லிஸ்ட்டு கொடுத்துலாம். அதை வச்சு லிஸ்ட்டுக்கு ஒரு வேலை இருக்குது. மைக்குக்கு இதை வச்சு 2 வேலை, லிஸ்ட்டுக்கு இதை வச்சு இந்த ஃபியூஸ் பாக்ஸை சொல்கிறதுக்கான ஒரு வேலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வச்சு நம்ம லிஸ்ட்டோட வேலையை பிடிச்சி நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 3 கலந்துட்டு ஒரு வேலையை பார்க்கணும். அதை பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணல மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க. ஏம்மா லைக் பண்ணுங்க சொல்லிட்டு 5 நிமிஷம் கூட அதை போய் சொல்லிட்டே இருக்க மாடியும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணணும்னு சொல்லணும் இல்லை, இவன் ஒருத்தர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து லிஸோட ஒர்க்கெல்லாம் பார்ப்போம். மக்களே, உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் கிரிக்கெட் லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபியான்ட்டு? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த டீம்னாலும் எந்த டீம் பிடிக்கும்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அதான் 10 டீம் இருக்குது. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும் மறக்காம கமெண்டில் சொல்லிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சுட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதை சுட்டக்கப்புறம் என்னடா பண்ணணும் எனக்கு இந்த டோர் திறந்துடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே அந்த ஐயோ அந்த ஸ்பைசஸ் லிக்யூடு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, சவுண்ட் கிடச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு குன்னு கிடச்சில. எனக்கு ஏதோ அப்படி கேட்குற மாதிரி தெரில. ஓகே, பார்த்தா இது என்ன கலக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆடுசி அந்த அப்புறம் இந்த 3ஆவது இது, அப்புறம் இன்னொரு ஸ்டெப்லைசரு, அப்புறம் இன்னொரு ஸ்டெப்லைசர். ஆமாம், இன்னொரு ஸ்டெப்லைசரு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸு. ஆமாம், ப்ரோட்டீன்ஸு,
அப்புறம் இந்த அவ்வளோதான். ஓகே பார்த்தீங்கன்னா முதல் வரிசையாக 3 கொடுக்கணும். அப்புறம் அந்த ஸ்டெப்லேசரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி கொடுக்கணும். அப்புறம் புரோட்டீன் சோலாட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு எலிக்குட்டி இப்போ மைல்டு எல்லோ கலரில் வரும். அது பார்த்தீங்கன்னா எலி குடிச்சிட்டு குண்டாயிரும். குண்டானதுக்கப்புறம் எக்ஸ் மார்க்கில் இன்னதுமே வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பைப்பில் நமக்கு வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆம்ஸ்டரை பார்க்கவே க்யூட்டாக இருக்கும். டக்குன்னு குண்டாயிரும் பாருங்க. ஒல்லியாக இந்த பாவமான எலி பார்த்தீங்கன்னா இப்போ பசியில் ரொம்ப சாப்பிட்டு பசியில் க்யூட்டாக ஒரு குண்டான எலி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இருக்குது. சத்தம் போட்டு இருந்துச்சு. சத்தத்தை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு வரும். ரொம்ப சத்தம் போட்டுச்சு. கிளி சத்தம் போட்டுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா வெண்டு திறந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வெண்டு இதுக்குள்ளே விட்டுருவோம். விட்டோம் உள்ளே போய் 2 பேர் தெரியுது பார்த்தீங்கன்னா போகும்போது 2 பேரில் ஒரு வேரை கட் பண்ணி விட்டுரும். அது கட் பண்ணி விட்டு இந்த டோர் ஓப்பன் ஆயிரும். இந்த லாக் ஓப்பன் ஆயிருமே நம்ம இதை திறந்து 2 பேரும் எஸ்கேப் பண்ண போகிற மக்களே. பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பு உள்ளே போய் ஆகுவாங்க. பார்த்தா டைலாக்காக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் குதிக்கிறேன் அப்புறம் நீ குதின்னு சொல்கிறான். இது ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க, குதிக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே லிஸ்ட் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டா. பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்று சேர போகிறாங்க. அதே நான் 3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியும் கட் பண்ணிட்டோம். சார்லி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரூமில் கீ கார்டை உள்ளே போட்டு ரூமில் கேட்க விட்டுருவோம். வந்த மாதிரி சரியத்தில் சட்டை இருக்க பாருங்க. ஐயோ கப்பை யூஸ் பண்ணிட்டே ஏன்டா இம்போர்ட் எடுத்துட்டு குழந்தைக்கே தான் இருக்கா. இதில் பிடிக்காம போட்டோம் அப்படின்னு துரத்திக்கிட்டே வரா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டே எங்கடா வர போகிற? இங்கே மட்டும் வந்து டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏடா இங்கே வந்து போச்சு ஐஸ்கிரீம் பேட் வந்துட்டான்னு சொல்லி இவன் சொல்கிறான். போச்சு அடிக்கிறாங்க என் கூட சேர்ந்து. போச்சா டே ஏன்டா இங்கே வந்து வேற எங்கேயா போய் ஓஞ்சிட்டு அப்புறமா வந்திருக்கணும்டா. இங்கே வந்து எல்லாரையும் மாட்டி விட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடைசியிலேருந்து அப்படியே ஐஸ்கிரீம் வெயிட் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணல மறக்காம லைக் போட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் போட்டிங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் மேட்டை பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அப்லோட் பண்ணிடலாம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சீனை பார்த்துட்டு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கட்சீனு. அது யார் வர போகிற பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து ஷாக் ஆவீங்க. பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் யார் வர போகிறாங்கன்னா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சூறான ஷாக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோனியக்காரி ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேட்டில் வருவா. அப்புறம் ட்ரூ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஓகே சிஸ்டர் மேட்லின் அவங்க பேர் சிஸ்டர் மேட்லின் தான். ஈவன் அவங்க பேர். ஃபைனலி அடைவுக ராட்ஸ் ஃபேக்டரி வாட் வில் ஹேப்பன். இவங்க இருக்கிற டிஸ்கவர் த டைம் ஸ்கொயர். அப்புறம் அவங்க பையனை வந்து பை ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.